வாழ்க வளமுடன். இன்றைக்கி செவிஸ் கிச்சனில் அரைக்கீரை புளி ஊற்றி கடைய போகிறோம். கீரை ரொம்ப நல்லது, வாரத்துக்கு 2 முறை கீரை சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கீரை புளி ஊற்றி கடையிறதுக்கு அரைக்கீரை போட்டுக்கணும். அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கணும். அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பாருங்கள், இதை கொஞ்சமாக ஊற்றி அதில் இப்போ வேக வைக்கணும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கடைஞ்சிட்டு இதில் புளி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடகம் போட்டு தாளிக்க வேண்டியதான். இப்போ இதை கடைஞ்சிட்டு வரேன். கீரை கடைஞ்சாச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி வடகம் அப்படியே அதில் எடுத்து கொட்டி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு இந்த புளியை ஊற்றணும். கொதிக்கும்போது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும், இல்லைன்னா வெளியிலலாம் தெரிச்சிடும். மூடி வச்சுட்டு நல்லா 2 கொதி வந்தது இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு, தொட்டுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆயிடுச்சு. இன்றைக்கி சமையல் வந்து அரைக்கீரை புளி ஊற்றி கடைஞ்சது, காளான் கிரேவி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் அன்பில். நன்றி.